ஷேக் பிலால்னா அவங்க செக்ஸுவல் ஆஃபென்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ரேப் லேடிஸ் பார்த்தா ரேப் கட்டாயம் பண்ணுவாங்க. பவரியா செக்ஸுவல் ஆஃபென்ஸ் பண்ண மாட்டாங்க. பாக்கி எல்லாம் ஒரே மாதிரி இந்த ஆஃபென்ஸ் இருக்கு. ஒரு ரிச் லுக்கிங் ஹவுஸ் இருந்தால் பொருள் அதிகமாக கிடைக்கும். அவங்க அந்த விஐபி இதில் தெரியாது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடக்குது. அந்த மோட் ஆஃப் ஆப்பரேட்டிங்கிறது ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஹைவேல எல்லா இடத்துலையும் போலீஸ் போட்டோம். எவ்வளோ போலீஸ் போட்டால் கூட அதை செக்யூர் பண்ண முடியல, ப்ரிவெண்ட் பண்ண முடியல, தடுக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தி ஒரு கொள்ளையடிக்கிறதுக்கு போகிறதுக்கான காரணம் சம்பவம் நடக்கும்போது எங்கள் நம்பர் சப்போஸ் 5, 6 அவ்வளோதான் நாங்கள் இருப்போம். அவங்க சப்போஸ் வீட்டில் நிறைய பேர் இருந்தால் திடீர்னு அவங்க எப்படி சார் தப்பிப்பாங்க ஆக்சுவலாக? அது பிகாஸ் அவங்க லாரி யூஸ் பண்ணுறாங்க. டிரைவர் சேம்பரில் இந்த மாதிரி சீக்ரெட் சேம்பர் வச்சுருக்காங்க. இதே மாதிரி பின்னாடி வண்டி பின்னாடி ஒரு சேம்பர் மாதிரி வச்சுட்டு அதில் 2-3 பேர். ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட அந்த 1.5 years நீங்கள் அந்த இதில் வந்து பண்ண அந்த எல்லாரையுமே செக்யூர் பண்ணும்போது நடந்த சம்பவங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் அப்படின்னா என்ன சார் உங்களுக்கு அதில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா? நம்பர் 1, தி டஃபஸ்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் இஸ் டு ஃபைண்ட் அவுட் தட் பவரியாஸ் ஆர் இன்வால்வ் இன் திஸ். அதுதான் அது எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? அதுதான் நாங்கள் ஏற்கனவே சில நிறைய இன்டர்வியூஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மூவியில் தீரன் மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பேசினோம். பேசும்போது இப்போ பாருங்கள், அந்த 24 கேசஸோட ஒரு ட்ராக் கிடச்சாச்சு எங்களுக்கு. 24 கேஸில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸும் அவங்க கம்ப்ளைனட்ஸும் அவங்க விட்னஸஸும் எல்லோரும் பேசணும்போது அந்த தெரிஞ்சு போயிடுச்சு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடக்குது. அந்த மோட் ஆஃப் ஆப்பரேட்டிங்கிறது ஒரே மாதிரி இருக்கு செயல்முறை. ஒரே மாதிரி செயல்முறை இருக்க. அப்போ எப்படி இந்த மாதிரி இப்போ தட் மீன்ஸ் ஒரே கேங் இருக்க, இதே மாதிரி அவங்க எல்லாம் இன்வால்வ் இது மாதிரி பண்ணுறாங்க அவங்க. அதனால தான் இந்த செயல்முறை ஒரே மாதிரி கிடைச்சதுனால இதே மாதிரி செயல்முறையுடைய ஆளுகளை யார் யார் செய்கிறாங்கன்னு பார்த்தா அப்போ அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் பேசும்போது அதில் 2-3 கேங்ஸ் சொல்கிறாங்க. இதில் 2-3 கேங்ஸில் யாரோ பண்ணிடணும். பவரியா இருக்கலாம், ஷேக் பங்களா ஒரு குரூப் இருக்குது, அது இருக்கலாம், இன்னொரு பார்ட்டிஸ் இருக்குது, அது இருக்கலாம். பட் அதில் திருப்பி பண்ணால் அவங்க ஒரே மாதிரி தான் ஆஃபென்ஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க அதே மாதிரி பண்ணுவாங்க. அந்த சில வித்தியாசம் இருக்குது. ஒரு உதாரணமாக பார்ட்டி ஷேக் பங்களான்னா அவங்க செக்ஸுவல் ஆஃபென்ஸ் பண்ணுவாங்க. ஒரு லேடிஸ் பார்த்தா ரேப் கட்டாயம் பண்ணுவாங்க. பார்ட்டிஸ் இருந்தால் அவங்க 50% மேட்டரில் இது ரேப் பண்ணுவாங்க. ஆனால் பவரியா செக்ஸுவல் ஆஃபென்ஸ் பண்ண மாட்டாங்க. பாக்கி எல்லாம் ஒரே மாதிரி இந்த ஆஃபென்ஸ் இருக்கும், ஒரே மாதிரி. அப்போ வந்து பார்த்தா இந்த பவரியா தான் இருக்கணும். ஏன்னா இங்கே திருப்பி இது தெரிஞ்ச பிறகு திருப்பி எங்கே எல்லாம் கம்ப்ளைண்ட் பேசணும். அங்கே இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் எல்லோரும் பேசணும். அங்கே ஏதாவது ரேப் நடந்ததுன்னு கேட்டால் சில பேர் லேடிஸ் அதை இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஸோ திருப்பி உமன் போலீஸ் அனுப்பி அங்கே செக்அப் பண்ணோம். ஏதாவது ஒரு ரேப் கேட்ட இல்லை, ரேப் இல்லை, அவங்க லேடிஸ்க்கே அடிப்பாங்க. லேடிஸ் பார்த்தவங்களே அடிப்பாங்க அவங்க. ஸோ செக்ஸுவல் ஆஃபென்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ரேப் அது நடக்கலை, பட் அடிப்பாங்க அது மாதிரி. ஸோ கன்ஃபார்மாக எந்த இடத்துல ரேப் இல்லைன்னா அந்த டெஃபினட்டாக பவரியா இருக்கணும். இந்த 3ல் பார்த்தா அந்த பவரியா தான் இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் ஒரு சொல்லுது. அதுக்கு பிறகு ஃபிங்கர் பிரிண்ட் டெல்லி ஆன பிறகு தான் இது கன்ஃபார்ம் ஆகும். எஸ், தட் திஸ் இஸ் பவரியா. நாங்கள் ஒரு நினைச்சோம் பவரியா தான் இருக்கணும், இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பவரியா தான். இதில் அதை ஏற்கனவே நாங்கள் ப்ரிசம்ஷனில் வந்துட்டோம் பவரியா தான். ஆமாம், பட் இதுக்கு நான் கன்ஃபார்ம் 100% மேட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டேலி ஃபிங்கர் பிரிண்ட் டேலி ஆனது ஹெல்ப் பண்ணிடுச்சு. எஸ் சார், ஆக்சுவலாக இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பவாரியாஸ்ன்றவங்க வந்து ஒரு கொடூரமான, அந்த தீரன் படத்தில் பார்க்கும்போதே அவங்களுடைய அந்த கொள்ளையடிக்கும் போது அவங்க அடிக்கிறது, நீங்கள் சொல்லும் போது பொம்பளையாக தான் அடிச்சிருவாங்க அப்படின்றது, அந்த கொடூரம் எப்படி சார் அவங்களுக்கு வந்துச்சு? அது ஏதாவது உங்களுக்கு அது கிடைக்கும் போது அது இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரிஞ்சிச்சா அந்த அளவுக்கு அவங்க ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தி ஒரு கொள்ளையடிக்கிறதுக்கு போகிறதுக்கான காரணம்? அது அவங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் இந்த மாதிரி அட்டாக் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அவங்க மிரட்டிட்டு கூட விட்டுருக்கலாம். ஆமாம், அவங்க என்ன சொன்னால் அப்படி மிரட்டிட்டு வச்சுட்டா திருப்பி எங்களுக்கு சம்பவம் நடக்கும்போது எங்கள் நம்பர் சப்போஸ் 5, 6 அவ்வளோதான் நாங்கள் இருப்போம். அவங்க சப்போஸ் வீட்டில் நிறைய பேர் இருந்தால் திடீர்னு ஃபோன் வழி எங்கே பண்ணால் யார் வந்துச்சுன்னா அதை ஒரு நிறைய பேர் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ பக்கா டெரரைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப இன்ஜூர்டு பண்ணிவிட்டு அந்த ஃபோன் கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி இன்ஜூர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ எம்எல்ஏ வீட்டில் பார்த்தா எம்எல்ஏ அப்படியே ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி சத்தம் போட்ட உடனே துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க, பாயிண்ட் பிளாங்க் சுட்டாங்க. எம்எல்ஏவோட பையன், 2வது பையன், அவங்க அப்படியே ராடில் அட்டாக் பண்ணால் அப்படியே ஒரு ஃபேஸே ஒரு இதுக்கு ரொம்ப பெரிய காயம் வந்து பட்டுச்சு. இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிறுபெரும்புதூரில் ஒரு பொண்ணு கத்துனார, ஜஸ்ட் ஒரு சின்ன பொண்ணு கத்துனார, அது பொண்ணு அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே சுவரில் அப்படியே அடிச்சிட்டான்.
அந்த பொண்ணோட தலை அப்படி போயிடுச்சு, அதில் அவுட், அங்கே டெத் ஆயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா கத்துறாங்க, அவங்க அதில் ராடில் இருந்து அட்டாக் பண்ணாருங்க. அட்டாக் பண்ணால் பயங்கர காயம், அவங்க அப்படம் இருந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல், ரொம்ப ரொம்ப ப்ரூட்டல் லீத்தல் அட்டாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த ஒரு மனநிலை ஏற்பட்டிருக்கும்ல, ஒரு கோபமோ இல்லை ஒரு அதனால தான் நாங்கள் இவ்வளோ கோபத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருந்தால் கூட இதை ஒன் திங் எங்களுக்கு கடமை, எங்களோட டியூட்டி இது ஒன்று. ரெண்டாவது, இது நாங்கள் இது இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்கிறது நம்ம கூட எங்கே செக்யூர் பண்ண முடியுதுன்னா திருப்பி நடக்கும். ஏன்னா திருப்பி நடத்துன்னு இப்போ இந்த 95 இருந்து தொடர்ந்து அந்த கேஸ் நடக்கிறது. எவ்வளோ போலீஸ் போட்டால், எவ்வளோ ப்ரிவென்ஷன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல ஹைவேல எல்லா இடத்துலையும் போலீஸ் போட்டோம். எவ்வளோ போலீஸ் போட்டால் கூட அது செக்யூர் பண்ண முடியல, ப்ரிவெண்ட் பண்ண முடியல, தடுக்க முடியல, கேஸ் தடுக்க முடியல. ஆனால் அப்படியே நடந்துட்டு இருந்தது. அவங்க எப்படி சார் தப்பிப்பாங்க ஆக்சுவலாக? அது பிகாஸ் அவங்க லாரி யூஸ் பண்ணுறதால, ஓகே, ட்ரக் யூஸ் பண்ணுறதால. ஏன்னா லாரி எல்லாமே செக்கிங் இருக்கும்ல, பெட்ரோல் இல்லை வெஹிக்கல்ஸ் நாங்கள் போகும்போது லாரி செக்கிங் இருக்கும். ஹைவேஸ்ல ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வரும்போது ஹைவேல லாரி செக்கிங் டிராஃபிக் வயலேஷனுக்காக செக் பண்ணுவோம். ஜெனரலி டிராஃபிக் ஆஃபென்சஸ் வயலேஷன்ஸ். டிராஃபிக் ஆஃபென்ஸ் என்ன இருக்கும்? சப்போஸ் லைசன்ஸ் இல்லாத வண்டி ஓட்டுறது, ஓவர் திஸ் திங் அதிகமாக ஒரு லோடு கொண்டு போகிறது, இது மாதிரி சில டிராஃபிக் ஓவர் ஸ்பீடில் போகிறது, இது மாதிரி ஒரு லாரி ஜெனரலி பிகாஸ் நம்ம லாரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள என்ன லக்கேஜ் இருக்குன்னு அது குறிப்பிட்டு நமக்கு தகவல் இருந்தால் தான் நம்ம இது மாதிரி செக் பண்ணுவோம். இல்லாட்டி எல்லா லாரியும் நீங்கள் அப்படி ஒரு தார்பாலின் ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்க முடியுமா? அவங்க ஏதோ நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளே அந்த வெப்பன் வைக்கிறதுக்கு, ஃபேமிலி போகிறதுக்குலாம் அந்த வண்டி உள்ள செம்பர் உள்ள இது வச்சுருப்பாங்க, செம்பர் வச்சுருக்காங்க. அந்த டிரைவர் செம்பரில் இந்த மாதிரி சீக்ரெட் செம்பர் வச்சுருக்காங்க. இதே மாதிரி பின்னாடி வண்டி பின்னாடி ஒரு செம்பர் மாதிரி வச்சுட்டு அதில் 2-3 பேர் படுத்துருவாங்க. ஓ ஆமாம். ஸோ அதனால தான் ட்ரக்கில் போகிறதுனால தான் எஸ்கேப் ஆகிட்டு அவ்வளோ செக் பண்ணுறோம். 2 வீலர் 4 வீலர் எல்லாம் செக் பண்ணால் கூட சம்பவம் நடந்த பிறகு, இந்த எம்எல்ஏ சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் எவ்வளோ சுற்றி எல்லா ஏரியா கும்மிடிப்பூண்டி சுற்றி எல்லா ஏரியா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கே குற்றவாளிகள் கிடைக்கல. ஆனால் அவங்க அதே லாரியில் எஸ்கேப் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இங்கே எஸ்கேப் ஆகிட்டு அடுத்த நாள் பர்கூரில் போயிட்டு திருப்பி சம்பவம் பண்ணியிருக்காங்க. திருப்பி ஆமாம், அடுத்த நாள் போய் பர்கூரில் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் இங்கேருந்து இவ்வளோ செக் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ அலர்ட் இருந்தது. டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அலர்ட் கொடுத்தாங்க. ஃபுல் தமிழ்நாடு அலர்ட், ஃபுல் தமிழ்நாடு செக்கிங் நடக்கிறது. ஆனால் திருப்பி அடுத்த நாள் பர்கூரில் போய் இதே மாதிரி இன்சிடென்ட் பண்ணிவிட்டோம். ஸோ பிகாஸ் ஆஃப் தி லாரி மெயின் ட்ரக்கில் இருக்கிறதுனால தான் இந்த அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல. இது நம்ம பண்ணது வந்து ஒரு எம்எல்ஏ கொலை பண்ணி கொண்டெல்லாம் தெரியாதனால அவங்க அடுத்த நைட்டும் ஏதோ ரிச் லுக்கிங் ஹவுஸ், நிறைய பொருள் அங்கே கிடைக்கும். பெரிய ஒரு ரிச் லுக்கிங் ஹவுஸ் இருந்தால் இந்த பொருள் அதிகமாக கிடைக்கும். அந்த பொருள் செக்யூர் அது இது பண்ணுறது இதுதான். அவங்க அது விஐபி இதில் தெரியாது அவங்க. ஸோ இது ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அந்த காவல்துறை பணி காலத்தில் நீங்கள் சாதித்த ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனும் இப்போ 20 வருஷம் கழிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் மறுபடியும் கூட வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சிபிசிஐடி வேணும்னு கேட்டு டிஜிபி கூட வந்து இல்லை, நான் டிஜிபிக்கு ஏன் லெட்டர் எழுதுனேன், ஜஸ்ட் அவர் டிஜிபி கவர்னருக்காக. ஏன்னா டிஜிக்கு அந்த மாதிரி 1000 கேசஸ் இருக்கும். ஸோ அதை ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த கேஸில் சில குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், சில ஜாமீனில் போயிட்டாங்க, அவங்க திருப்பி செக்யூர் பண்ண வேண்டியிருக்கோம், வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால தான் டிஜிட்டு நான் ஒரு லெட்டர் எழுதினேன். இந்த மாதிரி ஒரு சிபிசிஐடியில் ஒரு ஆள் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சிபிசிஐடி கண்ட்ரோலில் எல்லா கேஸும், ஏன்னா இந்த கேசஸ் பார்த்தா நீங்கள் நார்த் ஜோன், வெஸ்ட் ஜோன் எல்லா ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஓவர் இருக்க கேசஸ், எல்லா கேஸஸ் சேர்ந்து ஒரு ஏஜென்சி ஒரு ஃபாலோ பண்ணிட்டா தான் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பாக்கி அக்யூஸ் செக்யூர் பண்ணுறதுக்கு இன்னும் அது த்ரெட் இருக்கா சார்? இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏன்னா இது வந்து முடிஞ்சிருச்சு, பொம்மாவோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது இல்லை அது முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த கேசஸ் இருக்கு பாருங்க, நம்ம அந்த குற்றம் இருக்கு. ஒரு உதாரணமாக தாளமுத்து நடராஜன் சேலம் கேஸ் இருக்கு, இதே மாதிரி காங்கேயம் கேஸ் இருக்கு, பர்கூர் கேஸ் இருக்கு. அந்த கேசஸ் என்னாச்சு? அந்த கேஸ் அப்படியே நடக்கிறது, அப்படியே ட்ரையலில் இருக்கு. அந்த கேசஸ் கூட டிஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அந்த டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக பாக்கி குற்றவாளி ஜாமீனில் போயிட்டாங்க, வாரண்ட் பெண்டிங் இருக்கு. அந்த வாரண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரும் கொண்டு வந்துட்டு இங்கே ட்ரையல் பண்ணலாம். இது இப்போ சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ சிபிசிஐடி பண்ணாலுமே அது அந்த ட்ராக் ரெக்கார்ட்லாம் வந்து மாறி இருக்கும். இன்னைக்கு அவங்க என்ன எங்கே இருக்காங்க கூட அப்ஸ்காண்ட் ஆனவங்க என்ன ஆனாலும் கூட தெரியாது. அதுதான் முக்கியம். பட் அது செக்யூர் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன் பண்ண முடியாது? வாரண்ட் பெண்டிங் இருக்கும்போது எனி டைமில் அவங்க இல்லை அது பண்ணுன்ற இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதுக்கு அந்த கேஸ் முடிக்கிறதுக்காக மட்டும் ஏன் பண்ணக்கூடாது? ஒவ்வொரு கேஸ் முக்கியம். ஒரு போலீஸ்க்கு ஒவ்வொரு குற்றம் முக்கியம். அந்த கேஸோட லாஜிக்கல் எண்ட் ஆகிறது வரைக்கும். லாஜிக்கல் எண்ட் மீன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறது, எஃப்ஐஆர் போட்டிருக்கோம்,
எங்கே ஜட்மெண்ட் ஆகிட்டு ஜட்மெண்ட்டோட எக்ஸிக்யூஷன் ஜட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருந்தால் ஜெயிலில் வாங்கி போட்டு ஜெயில் வந்து இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் எண்ட் வரைக்கும் கேஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கோம். அதுதான் முக்கியம்.